நம்ம ஆல்ரெடி வந்து 4 டேபிள் பார்த்துட்டோம். அதே மாதிரி 5 டேபிள் வந்து நான் சொல்லிட்டேன் ரொம்ப ஈஸி. 5 5யா கவுண்ட் பண்ணிவிட்டு எழுதிடலான்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு 6 டேபிளும் நம்ம பார்த்துட்டோம். ஈஸி ட்ரிக்ஸ் மெத்தட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 7 டேபிள். 7 டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பைகாட் பண்ணுறத விட இப்போ இதை மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். பைகாட் ஆனால் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. கண்டிப்பாக பைகாட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், நான் இதை மாதிரி 2 லைன் போட்டிருக்கேன். லைன் போட்டுட்டு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் 1 2 3 எழுதியிருக்கேங்க. 1 2 3 4 5 6 7 8 9 அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கேன். எங்கே இந்த லாஸ்ட்லேருந்து எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 10 லாஸ்ட்லேருந்து எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், 9 முடிஞ்சிச்சு. 9க்கு அப்புறம் என்ன வரும், 10 வரும் இல்லையா. 10 பதில் நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே சிங்கிள் டிஜிட் லாஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற 0 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம டேபிள்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம என்ன பண்ணணும், இங்கே 0. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே 7 டேபிளில் என்ன பண்ணுறேன், இங்கே 1 கொடுக்குறேன். இங்கே 1 கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறேன், இங்கே நான் 2 கொடுக்குறேன். இங்கே 0 1 2 கொடுத்துட்டேன். இங்கே 2 வந்து முடிஞ்சுதா, திரும்பி நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இங்கே முடிஞ்சது என்ன முடிஞ்சுது, 2 முடிஞ்சுது. இங்கே அகைன் என்ன பண்ணுறேன், இங்கே 2 முடிஞ்சதுலேயே அந்த 2வே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். திரும்பி 2 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் 3 கொடுக்குறேன். அதுக்கப்புறமா 4 கொடுக்குறேன். 2 3 4. இங்கே 4ல் முடிஞ்சதுலேயே திரும்பி நான் அகைன் நான் இங்கே என்ன பண்ணுறேன், 4ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். 4 5 6. 6க்கு அப்புறம் என்ன வரும், 7 வரும். முடிஞ்சிருச்சு. இப்போ 7 டேபிள் சொல்லி பார்க்கலாமா. 7 1s are 7, 7 2s are 14, 7 3s are 21, 7 4s are 28, 7 5s are 35, 7 6s are 42, 7 7s are 49, 7 8s are 56, 7 9s are 63, 7 10s are 70. That's all.